ஒரு காலத்தில் மர்மமான கடல்களும் புதையல்களின் புராணங்களும் நிறைந்த உலகில் மற்ற யாரையும் போலில்லாத கடற்கொள்ளையன் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ இருந்தார். அவரது விசித்திரமான கவர்ச்சி மற்றும் எதிர்பார்க்க முடியாத செயல்களுடன் அவர் தனது அன்புக்குரிய கப்பல் பிளாக் பெர்லில் கரீபியன் கடலில் பயணம் செய்தார். ஜாக் ஒரு தேடலில் இருந்தார். அது பிளாக் பெர்ல் கப்பலின் குழுவை சபித்த புகழ்பெற்ற அஸ்டெக் தங்கத்தை தேடும் பயணம். ஆனால் அந்த பயணம் ஆபத்துகளால் நிரம்பியது. தீயவரான பார்போசா, ஒரு காலத்தில் ஜாக்கின் குழுவினராக இருந்தவர், இப்பொழுது பிளாக் பெர்லை இரும்பு கையால் ஆட்சி செய்தார். அவரும் அந்த சாபத்தை நீக்க விரும்பினார். இதற்கிடையில் உயிர்ப்புடன் இருந்த போர்ட் ராயல் நகரத்தில் இளம்வில் டர்னர் வாள்கள் உருவாக்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு தன்னை எதிர்பார்க்கும் சாகசம் பற்றி எந்த அறிவும் இல்லை. அவர் ஆளுநரின் மகளான எலிசபெத் ஸ்வானுடன் நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் ஜாக் ஸ்பேரோவுக்கு சொந்தமான மர்மமான ஒரு லாக்கெட்டை அணிந்திருந்தார். எல்லாம் மாறியது எப்போது பார்போசாவின் குழு போர்ட் ராயலை தாக்கி எலிசபெத் அணிந்திருந்த காணாமல் போன தங்க நாணயத்தை தேட வந்தார்கள். பிளாக் பெர்ல் கப்பலில் பிடிபட்ட எலிசபெத் ஜாக்கின் உலகில் இழுத்துச் செல்லப்பட்டார். தனது கடற்கொள்ளையர் மரபை அறியாமல் இருந்த வில் எலிசபெத்தை காப்பாற்றவும் பார்போசாவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் ஜாக்குடன் கூட்டணி அமைத்தார். மாயாஜாலம் நிறைந்த திருப்பங்களுடன் அவர்கள் தைரியமாக போராடி விசித்திரமான கடல்களில் விசுவாசமான மற்றும் துணிச்சலான ஆட்களுடன் பயணம் செய்தார்கள். போர்கள் வெடித்த போது சாபங்கள் நீங்கின, புராணங்கள் உயிர் பெற்றன. ஜாக் மற்றும் வில் கடுமைகள், கண்டுபிடிப்புகள் மற்றும் அதிரடியான சாகசங்கள் வழியாக அவர்களை வழிநடத்தும் ஒரு உறவை உருவாக்கினர். மயக்கும் கரீபியன் கடல் அவர்களின் கதைக்கான மேடையாக இருந்தது. அதில் மந்திரமிக்க கப்பல்கள், சாபமிட்ட தங்கம் மற்றும் நிச்சயமாக விசித்திரமான கேப்டன் ஜாக் ஸ்பேரோ ஆகியவை இருந்தன. இவ்வாறு அந்த பயணம் தொடங்கியது.